சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சியை கண்டு ஆஸ்வதிக்கப்படுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். சிலர் என்னோடு கூட ஃபோன் பண்ணி உற்சாகப்படுத்தினீர்கள், கர்த்தனோடு பேசினர் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்தீர்கள். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கும் நாம் சில சத்தியங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வோமாக. ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன்? நான் என்ன தப்பு செஞ்சேன்? என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றம் வரலையே, என் பிஸ்னஸில் இன்னும் முன்னேற்றம் வரலையே, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மாற்றம் வரலையே, என் சுகத்தில், ஆரோக்கியத்தில், என் குடும்பத்தில் மாற்றம் வரலையேன்னு சொல்லி அநேகர் அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். நீண்ட காலமாய் நன்மைக்காக காத்திருக்கிறேன், குழந்தை கிடைக்கலையே, என் வாழ்க்கையில் ஆமேன் சொல்லத்தகுந்த ஒரு உயர்வை, மேன்மையை பார்க்க முடியலையே என்று சொல்லி அநேக தேவ ஜனங்கள் அங்கலாய்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை அப்படி நீங்கள் கூட இருக்கலாம். இதுக்கு ஆண்டவரே இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம், என் ஜனங்கள் அறிவில்லாததுனால சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாததுனால பலவிதமான சிறையிருப்புக்குள் இருக்கிறார்கள். அப்போ என்ன அறிவு அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் இப்படி இயேசு சொன்னார்: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் என்றால் என்ன அப்படின்னா, இது இன்னொரு கோணத்தில் போகும். ஆனால் இன்னொரு வியூவில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 17:17 வாசிக்கிறோம், வசனமே சத்தியம். ஸோ வசனத்தில் இருந்து சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த தான் வாழ்க்கையில் விடுதலை, ஜெயம், மேன்மையை பார்க்க முடியும். ஆகையினால தான் வேதம் அதிகமாக நம்மை சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிப்பதை, கற்றுக் கொடுப்பதை நான் பார்க்க முடிகிறது. இந்த வரிசையில் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை மையமாக கொண்டு காகங்களை கவனித்து பாருங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வைத்து வித்தியாசமான சில சத்தியங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவதாக லூக்கா 12:24 காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னார். ஏன் காகங்களை கவனித்து பார்க்க வேண்டும் என்று 25 வாசிக்கிறோம். காகங்கள் ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. ஸோ அந்த கவலை குறித்த சத்தியத்தை முதலாவது நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக வேதத்தில் பலவிதமான காகங்களை நம்ம பார்த்தோம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் பேழைக்குள் இருந்த காகம் என்று நம்ம பார்க்கிறோம். பேழைக்குள் இருந்த காகம். ஸோ நோவாவின் நாட்களிலே பேழைக்குள்ளே அவன் காகத்தை வைத்திருந்தான். 8வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே அந்த காகம் போவதும் வருவதுமாக இருந்தது. அப்போ முதலாவது பேழைக்குள் இருந்த காகத்தை பற்றி அடுத்ததாக நாம் தியானித்தோம். பேழையை சபைக்கு ஒப்பிட்டு ஒரு சபையின் முக்கியத்துவத்தை, ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படாததற்கு காரணம் என்ன, ஒரு சபை கூடி வருவதில் எவ்வளோ அவசியம் என்பதை தியானித்தோம். அடுத்தபடியாக அவர் சபை என்று வரும்போது சபையின் தலைவன், மேய்ப்பனுக்குரிய ஒரு ஊழியக்காரனுடைய மேன்மை என்பதை தியானித்தோம். அதை தொடர்ந்து நாம் கடைசியாக அதே வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த காகம் போவதும் வருவதுமாக இருந்தது. அதாவது 2 வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, கர்த்தரையும் தேடுவது, உலகத்தையும் தேடுவது, பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுவது, உலகத்திலும் வாழ்வது. ஸோ பரிசுத்தத்தின் அவசியத்தை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே வசனத்தின் அடிப்படையில், அதே லூக்கா 12:24 அடிப்படையில் இன்னொரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 147:9 வாசிக்கிறோம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். காகத்திலிருந்து தான் சத்தியத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காகம்.
அதில் ஒன்று கூப்பிடுகிற காகம். இந்த கூப்பிடுகிற காகத்தை பல விதத்திலே நாம் தியானித்து பேச முடியும். ஆனால் இதை நான் தனி ஜெபத்திற்கு மையமாக வைத்து ஆவியானவர் பேசும்படி என்னை பாரப்படுத்துகிறார். கூப்பிடுகிற காகம், தேவனை நோக்கி கூப்பிடுகிற காகம், தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்வு, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்வு, தேவனை தேடுகிற வாழ்வு, குறிப்பாக தனி ஜெபம், தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்வு நமக்கு மிகவும் அவசியம். தனி ஜெபம் தேவனோடு சஞ்சரிக்கவில்லையானால், தேவனோடு உறவாடவில்லையானால் நிச்சயமாகவே வாழ்க்கையிலே நாம் சோதனைகளை சாதனையாக மாற்ற முடியாது. வாழ்க்கையில் பல பாடுகள் வேதனைகளிலே நாம் சிக்கி தவித்து விடுவோம். நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு, கனி நிறைந்த வாழ்க்கைக்கு, ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரமான ஒன்று தனி ஜெபம். ஜெபத்திற்கு மாதிரி இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அநேகர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள், இயேசு 100க்கு 100 தேவகுமாரன், 100க்கு 100 மனுஷகுமாரன் என்று. அது தவறு. இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் உங்களை போல என்ன போல 100க்கு 100 மனிதனாகவே தான் இருந்தார். ஆனால் 100க்கு 100 டிவைன் பவர், 100க்கு 100 தெய்வத்தின் வல்லமை வெளிப்பட்டது, 100க்கு 100 தேவனுடைய சாயல் வெளிப்பட்டது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட அவர் முழுவதும் ஜெபித்தார். அதிகாலமே புறப்பட்டு போய் ஜெபித்தார். வனாந்தரமான இடத்துக்கு புறப்பட்டு போய் ஜெபித்தார். அவர் தனி ஜெபம், பிதாவோடு பல மணி நேரம் சஞ்சரித்தார். அதாவது எவ்வளவு அதிகமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியுமோ அமர்ந்திருந்து மிச்ச மீதி நேரங்களில் தான் ஊழியத்தை செய்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் ஓடி ஊழியம் செய்கிறோம், மிச்ச மீதியான நேரங்களில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அல்ல, ஒரு வெகு சிலர். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் எவ்வளவு அதிகமாய் பிதாவோடு சஞ்சரிக்க முடியுமோ, பிதாவோடு உறவாட முடியுமோ, பிதாவோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க முடியுமோ அவ்வளவு காத்திருந்தார். எஞ்சிய நேரங்களில் ஊழியம் செய்தார், சாதித்தார். 100க்கு 100 தேவகுமாரின் வல்லமை வெளிப்பட்டது, 100க்கு 100 தெய்வத்தின் வல்லமை வெளிப்பட்டது. ரீசன் என்ன? அவர் தேவனோடு அவ்வளவு நேரத்தை செலவழித்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க வேண்டுமானால் 2 காரியம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். அந்த வாசல் எதை குறிக்கிறது? கதவு எதை அடையாளப்படுத்துகிறது? அவர் வாசல்களில் துதியோடும் என்று வாசிக்கிறோம். வாசல் துதியையும், கதவு என்பதை எதை அடையாளப்படுத்துகிறது? உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உன்னதப்பட்ட புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ராஜா என்னை தமது அறைகளுக்குள் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். கதவு என்பது தனி அறையின் அனுபவம். கதவு என்பது தனி ஜெபம். அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அன்பு தேவ பிள்ளைகளே, மகிமையின் ராஜா உங்கள் காரியங்களில் உட்பிரவேசித்து தம்முடைய வல்லமை விளங்க பண்ணி உங்களை தூக்கி நிறுத்த வேண்டுமானால், நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால், கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள். துதியும் ஜெபமும், தனி ஜெபம் உயர 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 தேவ சமூகத்தில் காத்திருக்க மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். தேவோட வல்லமை வெளிப்பட்டு உங்கள் பிஸ்னஸை தூக்கி நிறுத்தும், உங்கள் பிள்ளை வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும், உங்கள் கண்ணீரை கழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் பல மணி நேரம் அநேக தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதில்லை. பல மணி நேரம் உலக காரியங்களை, அரசியல் காரியங்களை, ஊர் காரியங்களெல்லாம், மற்றவங்க காரியங்களை பேசுவதற்கு கொண்டாட்டமாக இனிமையாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களுக்கு குறைந்து போனார்களே. உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். மரியாதை குறித்து வாசிக்கிறோம். மார்த்தாள் மரியாதை சகோதரிகளை குறித்து ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலகுகிறாய், உன் பிரச்சனை தான் யோசித்து கொண்டிருக்கிறாய், உன் வேதனைகளையும் நஷ்டங்களையும் குறைவுகளை தான் நினைத்து கொண்டிருக்கிறாய், பேசி கொண்டிருக்கிறாய். ஆனால் மரியாதை அப்படி அல்ல. அவள் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்ல பங்காகிய என் பாதத்தை தெரிந்து கொண்டாள். தேவ சமத்தில் அமர்ந்திருப்பது நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு வாழ்க்கையை நன்மைக்கு நேராக கண்டிப்பாக நடத்தும்.
ஸோ தனி ஜெபம் செய்கிறீங்களா? தேவ சமத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அவரோடு உறவாடுறீங்களா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். மற்ற எல்லாவற்றையும் பேசுவோம், பிஸ்னஸுக்காக ஓடுவோம், பிள்ளைகளுக்காக ஓடுவோம், எங்கெல்லாம் ஓடுவோம், மருத்துவமனைகளாக ஓடுவோம், நேரத்தை பொழுதை பணத்தை செலவழிப்போம். ஆனால் ஏசப்பா பாதத்தில் அமர்ந்திருக்கிற காரியத்தில் அநேகர் குறைந்து போனார்களே. குறைந்து போனோமே, அதனால தான் இன்று வெற்றி இல்லை, ஜெயம் இல்லை, மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாலிப மகளே, வாலிப தம்பியே, பெற்றோரே, சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜெபிக்கிறவனுக்கு தான் வானம் திறக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு வானம் திறக்கப்படணுமா? உங்களுக்கு தேவ வல்லமை வெளிப்படணுமா? ஜெபம் பண்ணுங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரோடு சஞ்சரிக்க, உறவாட அர்ப்பணித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதை லூக்கா 9:29 வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஜெபிக்கிறவனுடைய இன்னர் கேரக்டர் மாறிடும். எல்லா வேண்டாத பலவீனங்கள் விலகிறோம். தேவ சாயல் அவனுக்குள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். தனியாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க 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 முகரூபம் மாறிட்டு அவனுடைய உள்ள மாறாத வெளியே மாறும். எல்லா வேண்டாத பலவீனங்கள் எல்லாம் விலகி போக ஆரம்பிக்கும். ஒரு டிவைன் நேச்சர், ஒரு தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். உலக பிரகாரம் சொல்லுவார்கள் அல்லவா, பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறுவது போல, தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லி தேவ பிரசனத்தில் அமர 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 உங்களையும் அறியாம மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்களையும் அறியாம தேவன் உங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார். மோல்டாகிட்டே இருப்பீங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தனி ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம், தேவ கிருபை தான் நம்மை ரட்சித்தது, தேவ கிருபை தான் நம்மை நடத்தி வருகிறது, இனிமேல் நடத்த போகிறது. இப்போ இந்த கிருபையில் நாம் வளரணும் அப்படின்னா, கிருபை நமக்குள்ள பெருகணும்னா, இது இன்னொரு நாள் கிருபை பற்றி நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். கிருபை அநேக பாடல் வரிகளைப் போல கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. கிருபை நமக்கு நாமே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒன்று. அது இன்னொரு நாள் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறேன். கிருபையில் வளரணும், கிருபையில் பலப்படணும், கிருபையில் ஸ்திரப்பட வேண்டுமானால் பல காரியத்தில் ஒன்று, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். கிருபாசனத்தை அண்ட என்பது தேவன் தான், அந்த கிருபை நிறைந்த தேவன். இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அதான் கிருபாசன தண்டை. அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதான் கிருபாசன தண்டை. ஜெபிக்க ஜெபிக்க தனியாய் சமூகத்தில் அமர்ந்திருக்க கிருபைகள் நமக்குள் பெருக ஆரம்பிக்கும். ஸோ ஜெபிக்கிறவனுக்கு தான் வானம் திறக்கப்படும். ஜெபிக்கிறவனுக்கு தான் முகரூபம் மாறும். பேதுரும் யோவானும் ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே கால்கள் 2 விளங்காதவனாய் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒருவன் இருக்கிறான். ஏதாகில் கிடைக்குமா என்று நோக்கி பார்த்தான். அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்த நட என்று கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார்கள். கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஜெபிக்கிறவனை கொண்டுதான் தேவன் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில தான் அவன் மூலமா அநேக அற்புதங்கள் நடக்கும். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காதவங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஆமென். பேதுரு பசி எடுத்த பொழுது, மிகுந்த பசியாக இருந்த பொழுது அவன் மேடு விட்டை ஜெபிக்க போனான். தேவ தரிசனங்களை கண்டான். முதலாவதாக புறஜாதியாகிய கொர்நேலி வீட்டில் முதல் புறஜாதி திருச்சபை உருவானது. இதற்கு பேதுரு தான் காரணம். அவன் பசி அடைந்த பொழுது நாம் உணவு பாத்திரங்களை தேடி சொல்வோம். ஆனால் ஜெபிக்க போனான். மதியம் அவன் ஜெபிக்க சென்றான். அன்றைக்கு வெளிப்பாடுகள் கிடைத்தது. ஜெபிக்கிறவனுக்கு தான் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வெளிப்பாடுகள் கிடைக்கும், வானம் திறக்கப்படும், முகரூபம் மாறும், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அர்ப்பணிப்பீங்களா? கூப்பிடுகிற காகத்திலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் தனி ஜெபம். ஜெபிக்க அர்ப்பணிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஜெபிப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரை கூப்பிடுகிற காகத்திலிருந்து தனி ஜபத்தின் அவசியத்தை, தனி ஜபத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொண்டோம், கற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க, மணிக்கணக்காய் ஜீவிக்க பலன் கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.